ரைட். நெட்வொர்க் போர்ட் வலையமைப்பு குதை. ரைட். இப்போ ஒரு நெட்வொர்க் போர்ட்ன்றது நார்மலா மதர் போர்டோடையே தான் இருக்கும். ஏன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் போர்ட்ன்றது கம்பல்சரி. இப்போ ஒரு யூஎஸ்பிங்கிறது கம்பல்சரின்ற மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் போர்ட்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி, கட்டாயம் இருக்கணும். அப்ப என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொன்னால் மதர் போர்டோடையே என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் எம்பர்டடா. ரைட். அதாவது எம்பர்டட் அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னு சொன்னா மதர் போர்டோட ஃபிக்ஸடா வரும். ரைட். அதை நாங்கள் கலட்டி எல்லாம் ரிமூவ் பண்ண இயலாது. அப்படிப்பட்ட ஒரு போர்ட் தான் நெட்வொர்க் போர்ட். ஓகே. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன். இந்த நெட்வொர்க் போர்ட்டுக்காக ஒரு அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸ் நாங்க சொல்லுவோம் மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக் அட்ரஸ், மேக் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நாங்கள் நெட்வொர்க் பாடத்தில் படிப்போம். இப்போ மேக் அட்ரஸ்ன்ற ஐடியா என்ன அப்படின்னு சொன்னால் வேர்ல்டுலேயே ஒரு நெட்வொர்க்கிங் டிவைஸை யுனிக்காக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அட்ரஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னால் மேக் அட்ரஸ். ரைட். ஐஃபோனுக்கு இதுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. மேக்ன்ற வேர்ட் வர்றதுனால ஐஃபோன் சாரி ஆப்பிள் அப்படின்ற ஒரு கன்செப்டுக்குள்ளே வர வேணாம். ரைட். மேக்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஹார்ட்வேர், அதாவது நெட்வொர்க் டிவைஸை யுனிக்காக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அட்ரஸ் தான் என்ன அப்படின்னு சொன்னால் மேக் அட்ரஸ். இப்போ நீங்கள் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான நெட்வொர்க் போர்ட் மதர் போர்டில் மட்டும் இல்லை, லேப்டாப்பில் இருக்கு, ரவுட்டரில் இருக்கு, லேண்ட்லைன் ஃபோன்ஸில் இருக்கு. அப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு யூனிக்காக கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு அட்ரஸ் தேவை. அந்த அட்ரஸை தான் நாங்கள் என்னன்னு சொல்ல போகிறோம், மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? ரைட். ஸோ நெட்வொர்க் போர்ட் எழுதி கொள்ளுங்க பாப்போம். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் விஜிஏ போர்ட். நார்மலாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு போர்ட், வீடியோ கிராஃபிக் அரே. விஜேக்கான ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னு சொன்னால் வீடியோ கிராஃபிக் அரே. ஸோ இதில் என்னத்தை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மானிட்டர், ப்ரொஜெக்டர், அதாவது ஒரு விஷுவலான ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வர்றதுக்காக. ரைட். கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு அவுட்புட், அதுதான் நாங்கள் விஷுவல் அவுட்புட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அவுட்புட்டை கம்ப்யூட்டர்ல இருந்து வெளியே எடுக்கணுமா இருந்தா, அவுட் எடுக்கணுமா இருந்தா இந்த மாதிரியான விஜிஏ அப்படின்ற ஒரு போர்ட் இருக்கும். ஸோ விஜிஏ பொறுத்த வரைக்கும் எத்தனை ஹோல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 15 ஹோல்ஸ் இருக்கும். இதுல 15 ஹோல்ஸ். 15 ஹோல்ஸ் வந்து 3 ரோஸ்ல வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ இது இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பாயிண்ட். இப்போ விஜிஏ இருக்கு. விஜிஏ இப்போ கொஞ்சம் யூஸ் இல்லை தான். இப்போ நியூ போர்ட் என்ன அப்படின்னு சொன்னாங்க, இதில் அப்டேட் HDMI இப்போ இருக்கு. சரியா? விஜிஏக்கு பதிலாக இப்போ என்ன இருக்கு, HDMI இருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் விஜிஏக்கு முன்னுக்கு இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் பாஸ்டில் இருந்தது நாங்கள் சொல்லுவோம் டிவிஐ போர்ட். ஸோ டிவிஐ போர்ட் இருந்தது, அதுக்கு பிறகு விஜிஏ போர்ட், அதுக்கு பிறகு தான் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால் HDMI போர்ட் இருக்கு. ஸோ கொஞ்சம் ஓல்ட் டெக்னாலஜி தான் என்ன டிவிஐ போர்ட். ஓகே. டிவிஐ போர்ட்டில் ஃபெயிலியர். ஸோ விஜிஏ போர்ட். விஜிஏ போர்ட்ஸும் இப்போ குறைவு இப்போ அதாவது புதுசாக வரக்கூடிய டிவைசஸில் விஜிஏ வர்றதில்லை. ஏன்னா இப்போ வரக்கூடிய லேப்டாப்ஸ்லாம் என்ன வருது அப்படின்னு சொன்னால் HDMI கம்பல்சரியாக இருக்கும். ரைட். ஸோ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. விஜிஏ போர்ட் ஓ மானிட்டர் போர்ட்.
ஓகே. அடுத்த போர்ட் போகலாம். ரைட், சரியான நோட் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரைட், ஏன்னா இதுக்கான நோட்ஸ் கிடைக்காது. ரைட், அடுத்து முக்கியமான ஒரு போர்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த யூஎஸ்பி போர்ட். ரைட், யூஎஸ்பி போர்ட் எங்களுக்கு காமனாக தெரியும். யூஎஸ்பி போர்ட் இப்போ வர்ற எல்லா டிவைசஸும், ஏன்னா நாங்கள் மேலே நிறைய போர்ட்ஸ் பார்த்துருந்தோம், அந்த போர்ட்ஸ் எல்லாம் இப்போ இல்லை. உதாரணத்துக்கு பேரலல் போர்ட், சீரியல் போர்ட், பிஎஸ் டு போர்ட் இதெல்லாம் இல்லை. ஸோ இதுக்காக ஆல்டர்னேட்டிவாக தந்தது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த யூஎஸ்பி போர்ட். ஸோ யூஎஸ்பி போர்ட்டோட முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போர்ட் வர்றதுக்கான ரீசன், மேலே இருக்கக்கூடிய போர்ட்டெல்லாம் பாருங்க பின் அண்ட் ஹோல்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியில் தான் இருக்கு. எல்லாமே பின் ஹோல்ஸ். இந்த பின் ஹோல்ஸில் ஏதாச்சும் டேமேஜஸ் வருமா இருந்தால், அந்த போர்ட்டில் உள்ள ஒரு டேமேஜஸ் இல்லாட்டி பின்ல டேமேஜஸ் வருமா இருந்தால் எங்களுக்கு அந்த டிவைசஸை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ரைட், அந்த டிவைசஸை திருப்பி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த பின் அண்ட் ஹோல்ஸில் உள்ள சிக்கல். அது ரிமூவ் பண்ணக்குள்ள நிறைய நிறைய நேரத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு சொன்னால், ரிமூவ் பண்ணுற நேரத்தில் திருப்பி என்னது பின் பண்ணுற நேரத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் டேமேஜஸ் கூட வரும். இப்போ ஒன்ஸ் அந்த டேமேஜஸ் வருமா இருந்தால் என்னதான் ஒரு பிரிண்டரோ இல்லாட்டி ஒரு மவுஸ் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தாலுமே அந்த பின் அண்ட் போர்ட்ஸில் டேமேஜஸ் வருமா இருந்தால் முழுசாக அந்த டிவைஸையே நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, டிஸ்கார்ட் பண்ண வேண்டிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது ப்ரீவியஸாக இருந்த போர்ட்ஸில். ஆனால் யூஎஸ்பி இப்போ வந்து இப்போ நம்ம டேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான போர்ட் எல்லாமே யூஎஸ்பி கொண்டு வந்துட்டாங்க. இது கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். ரைட், அதாவது இப்போ அந்த பின் அண்ட் ஹோல்ஸோட டெக்னாலஜி என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிக்ஸடாக பிடிச்சி வைக்கும். இதுதான் இந்த பின் அண்ட் ஹோல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அதே ஒரு விஷயத்த டைட்டாக பிடிச்சி வைக்கிறதுக்காக இருக்கிறது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த யூஎஸ்பிலையுமே அதில் இருக்கக்கூடிய போர்ட்டாக இருக்கலாம், அதை நாங்கள் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஏதோ ஏதோ ஒரு கேபிளாக இருக்கலாம், என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸடாக என்ன செய்ய போகுது, பிடிச்சி வச்சிருக்கும். ரைட், இது முதலாவது பாயிண்ட். ரைட், ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று வருது, பிளக் அண்ட் பிளே. ரைட், அதாவது யூஎஸ்பியில் இருக்கக்கூடிய டிவைசஸ் கனெக்ட் பண்ணதும் என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் ஒர்க் பண்ணும். இதுதான் நாங்கள் சொல்லுவோம் பிளக் அண்ட் பிளே அப்படின்னு சொல்லுவோம். பொருத்தியுடன் வேலை செய்தல். ரைட், பிளக் பண்ண உடனே வேலை செய்யும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த லேப்டாப்பில் நான் எதுவும் ஒரு பென் டிரைவை கனெக்ட் பண்ணால் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், கனெக்ட் பண்ண டைமிங்லேயே அதை என்ன செய்ய போகுது, ஒட்டோவா டிடெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகுது. ஆனால் இதுல முதல்ல இருந்த ஒரு பேரலல் போர்ட்டா இருக்கலாம், சீரியல் போர்ட்டா இருக்கலாம், பிஎஸ்2 போர்ட் அதெல்லாம் கனெக்ட் பண்ண உடனே வேலை செய்யாது. அது என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் மெஷினை எகெயின் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அது வேலை செய்யும், டிடெக்ட் ஆகிட்டு வேலை செய்யும். மற்றபடி கனெக்ட் பண்ணணும் வேலை செய்யாது. ஆனால் பென்ட்ரைவ் யூஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் பிளக் அண்ட் பிளே அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்ரிபியூட் இருக்கு. கனெக்ட் பண்ணணும் வேலை செய்கிற மாதிரியான ஒரு அட்ரிபியூட் இவர்கிட்ட இருக்கு. ரைட், அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் யூஎஸ்பியில் இப்போ கிட்டத்தட்ட 127 பெரிப்பரல் டிவைசஸ், அதாவது ஒரு பென் டிரைவாக இருக்கலாம், மவுஸாக இருக்கலாம், கீபோர்டாக இருக்கலாம், இந்த மாதிரி 127 டிவைசஸை கனெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. சரியா? ரைட், அடுத்து இந்த யூஎஸ்பியோட ஸ்பீட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இல்லாட்டி கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் யூஎஸ்பியோட ஸ்பீடையும் பார்க்கணும். அந்த ஸ்பீடை வச்சுட்டு தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நேரம், ஒரு மவுஸை பாவிக்கிற நேரம், இல்லாட்டி ஒரு பென் டிரைவுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற நேரம் இந்த ஸ்பீடுங்கிறது டிபெண்ட் ஆகுது. ரைட், இப்போ 4.0 3.0 இந்த மாதிரியான ஸ்பீட் ரேட்லாம் இருக்குது. ரைட், ஸோ இந்த ஸ்பீட் ரேட்டையும் கன்சிடர் பண்ணி தான் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டிவைஸை வாங்கணும். அப்போ தான் அந்த யூஎஸ்பியிலேருந்து நல்ல ஒரு ஸ்பீட் ரேட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லாமே யூஎஸ்பின்னு வர நேரம் நம்மளோட அந்த ஸ்பீடையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் யூஎஸ்பிக்கான ஸ்பீட் ரேட்டையும் கன்சிடர் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இதை நோட் பண்ணுங்க பாவம். யூஎஸ்பி நோட் பண்ணதும் எனக்கு ரைஸ் பண்ணுங்க, நான் அடுத்த சாப்டருக்கு மூவ் பண்ணுறேன்.
எழுதிட்டீங்கன்னா ரைஸ் பண்ணுங்க, நாங்கள் அடுத்தது பார்ப்போம். ஓகே, ரைட். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், போர்ட்ஸில் ரெண்டு போர்ட்ஸ் ஒரு இதாக சொல்லித்தரேன். ஒன்று ஆடியோ போர்ட், ரைட்டு. அப்போ எங்களுக்கு தெரியும் ஆடியோ சைடு அப்படின்னு சொன்னால் ஒன்று ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணலாம், அடுத்து மைக்ரோஃபோன், அடுத்து ஹெட்ஃபோன், ரைட். இந்த மூன்று விஷயம் தான் நாங்கள் நார்மலாக ஆடியோ போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறது, ரைட். இதை தவிர எக்ஸ்ட்ராவான ஏதாச்சும் ஸ்பீக்கர்ஸ் இல்லாட்டி சவுண்ட் சிஸ்டம் இருந்தாலும் அதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டி எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆடியோ போர்ட்டில், அதாவது சவுண்ட் போர்ட். ஸோ அவுட்டா என்னது இப்போ பிஜிஏ போர்ட்டில் நான் என்ன சொல்லியிருந்தேன், அவுட்டா விஷுவல்ஸ் எடுக்கலாம், சரியா, கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால் சவுண்ட் போர்ட்டில் என்னதை எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் ஆடியோஸை வெளியே எடுக்கலாம். அப்போ ஆடியோஸை வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் கேட்கக்கூடிய மாதிரி ஸ்பீக்கரில் எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு ஹெட்ஃபோனை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்களா இருந்தால் அதுக்கான ஒரு டிவைஸில் எடுக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு இன்புட்டாக வாய்ஸ் ஒன்று கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், சவுண்ட் ஒன்றை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதையும் நாங்கள் என்னதில் போடலாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆடியோ போர்ட்டில் எடுக்கலாம். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது, சரியா. சில நேரம் இந்த கலர்ஸ் வந்து மாறும், டிவைசஸை பொறுத்த வரைக்கும் மாறும். ஆனால் ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வர ஆடியோ போர்ட் எல்லாமே ஒரு ஆடியோ போர்ட் தான் இருக்குது, அதாவது மல்டி ஃபங்க்ஷனல் ஆடியோ போர்ட். இந்த ஆடியோ போர்ட் இப்போ இருக்க லேப்டாப்பில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆடியோ போர்ட் தான் இருக்கும், ஒரு 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 போர்ட். அதே மாதிரி தான் மொபைல் ஃபோன்லேயுமே ஒரு போர்ட் தான் இருக்கும். அந்த போர்ட்டில் தான் மைக்கை கனெக்ட் பண்ணலாம், ஹெட்ஃபோன், ஸ்பீக்கர், எல்லாத்துக்குமே ஒரு போர்ட் தான் இப்போ வருது. ஆனால் ப்ரீவியஸ் டேஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொன்றா வச்சுருந்தாங்க, அதாவது மைக்குக்கு, ஹெட்ஃபோனுக்கு, ஸ்பீக்கர்ஸுக்கு, இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே ஒன்று தான் வருது, மல்டி, ரைட். அடுத்து மொடம். ஸோ மொடம் உங்களுக்கு ஐடியா சொல்லியிருந்தேன், மொடம் என்ன செய்யும்ன்றது தெரியும். அந்த மொடமை கனெக்ட் பண்ணக்கூடிய போர்ட்ஸ் இருந்தது, சரியா. ஆனால் இப்போ இல்லை, ரைட். மொடம் போர்ட்டெல்லாம் இப்போ தனியாக வாரது இல்லை. இது அதுவும் மொடம் தேவை இருக்குமா இருந்தால் எக்ஸ்டர்னல் மொடம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் இப்போ வரதில்லை. ஓகே, ரைட். ஸோ இதை நோட் பண்ணுங்கள், ஆடியோ போர்ட், மொடம் போர்ட்.
எழுதிட்டா ரைஸ் பண்ணுங்க, அடுத்த சாப்டர் போவோம். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு சொன்னால் கம்ப்யூட்டர் கேசிங். ரைட், இப்போ நான் ஃபிசிக்கல் கிளாஸாக இருந்தால் ஃபிசிக்கல் கிளாஸுக்கு ஹார்ட்வேர் ப்ராக்டிக்கல் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி எனக்கு ரெண்டாவது கிளாஸ். அப்போ லாஸ்ட் வீக் அதே மாதிரி தான் ஃபிசிக்கலுக்குமே வீக்லி ஒன்ஸ் தான் நான் கிளாஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக் நாங்கள் ஹார்ட்வேர் ப்ராக்டிக்கல் செஞ்சுருந்தோம். இன்றைக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் நாங்கள் ஹார்ட்வேர் ப்ராக்டிக்கல் செஞ்சுருந்தோம். அந்த லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் எந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நான் தனியாக செஞ்சு காட்டிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து குரூப்ஸாக பிரித்து என்ன செஞ்சுருந்தேன் அப்படின்னு சொன்னால், தனித்தனியாக அசம்பிளிங் செய்கிறதுக்கும் அடுத்து பார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் எல்லாமே ஃபுல்லாகவே 100% செஞ்சுருந்தேன். நாளைக்குமே ஒரு பேட்ச் இருக்குது. ஸோ நாளைக்குமே இன்னும் கொஞ்சம் 2 குரூப்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் போடுவோன்னா இருந்தால் முடிஞ்சிருச்சு. ரைட். ஆனால் எனக்கு இது ஆன்லைனில் செய்கிறது கொஞ்சம் எப்படின்னு தெரியா. ரைட். அப்போ அதாவது ஆன்லைனில் இதை டெலிவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். தெரியாது மீன்ஸ் டெலிவர் பண்ணுறது கஷ்டம். பட் உங்களுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வேணும். உங்களுக்கு முடியுமா இருந்தால் வீட்டில் ஒரு ஓல்டு சிஸ்டம் இருக்குமா இருந்து இந்த மாதிரியான சிஸ்டம் யூனிட் இருக்குமா இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணுங்கள். ஓகே. அதில் இருக்க பவர் சப்ளை ரிமூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ பவர் சப்ளைல என்னென்ன கேபிள்ஸ் இருக்குது இப்போ நாங்கள் இதுதான் நம்ம படிச்சுட்டே போகிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது யூனிட் 2ல் இருக்கக்கூடிய பார்ட். யூனிட் 1லேயும் ஹார்ட்வேர் இருக்குது, 2லேயும் ஹார்ட்வேர் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் அது யூனிட் 1லேயே கொண்டு வந்துட்டேன். வளமே அப்படி தான் நான் கொண்டு போகிறது. ஏன்னா தனித்தனியாக படிக்கக்குள்ள அது கண்டினியூட்டி இருக்காது. ஸோ எல்லாமே ஒரே இடத்துல படிச்சுட்டோம்னு சொன்னால் அது அப்படியே ஃபுல்லாக கவர் ஆயிடும் ஹார்ட்வேரிங். ஏன்னா இதில் டாப்பிக்கே நாங்கள் ஹார்ட்வேர் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். சரியா? ஓகே. ஸோ உங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். ஃபோட்டோஸ் அனுப்புங்க. எதுவும் ஸ்ட்ரகிள் ஆகுமா இருந்தால் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. ஸோ நான் அதுக்கான ஐடியாஸ் தரேன். ரைட். ஒன்ஸ் பவர் ஆன் பண்ண முதல்ல என்னிட கேட்கணும். ரைட். நீங்கள் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் சொல்லிவிட்டு செய்யுங்க. ரைட். நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நாங்கள் முதலாவது ஸ்டார்ட் பண்ணுவோம் கம்ப்யூட்டர் கேசிங். ரைட். கம்ப்யூட்டர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைப்பான கேசிங்ஸ் இருக்குது. ஒன்று ஃபுல் டவர், மிட் டவர், மினி டவர், ஸ்லிம் லைன், டெஸ்க்டாப் கேசிங். இப்போ நீங்கள் ஒவ்வொரு டைப்பில் பார்த்துருப்பீங்க. சரி, அப்போ பேங்க்ஸில் இருக்கிறதெல்லாம் ஸ்லிம் லைன். அதுக்கு மேலே தான் மொனிட்டரையே வச்சுருப்பாங்க, அந்தளவுக்கு ஸ்லிம்மாக இருக்கும். வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறது மினி மிட்டு தான் வீட்டில் யூஸ் பண்ணுவோம். வீட்லேயே 2 டைப் மிட் மினி யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் அந்த கேமிங் பிசிஸ் இதில் இருக்கிறதெல்லாம் ஃபுல் டவர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சாதாரணமான டெஸ்க்டாப் கேசிங் இருக்குது. இந்த மாதிரி கேசிங்கை நாங்கள் தனியாக கடையில் வாங்கலாம். ரைட். இப்போ நார்மலாக நாங்கள் பயன்படுத்துகிற இந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ், பிசி கம்ப்யூட்டர்ஸ், ரைட், பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் பிராண்டட் கம்பெனிஸ் செய்கிறது குறைவு. பிராண்டட் கம்பெனிஸ் வருது, இல்லைன்னு நான் சொல்லலை, சாம்சங், டெல் அப்படின்னு வருது. ஆனால் மெஜாரிட்டி எல்லாமே என்ன தராங்க அப்படின்னு சொன்னால் கடைகளில் அசம்பிளிங் தான் தராங்க. எப்படி அசம்பிளிங் அப்படின்னு சொன்னால் அவங்க கேசிங் ஒரு இடத்துல வாங்குறாங்க. மினியோ மிட் டவர் கேசிங் ஒன்று கடையில் வாங்குறாங்க. ஹார்ட் டிஸ்க் தனியாக வாங்குறாங்க. அது ஒவ்வொரு சைனீஸ் பிராண்டாக இருக்கும். ஒவ்வொரு பிராண்ட். சிடி ரோம் வாங்குறாங்க. சரி, ஒரு டிவிடி ரோம் வாங்குறாங்க. அடுத்து ஒரு மதர் போர்டு வாங்குறாங்க ப்ராசஸரோட. அடுத்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறாங்க. ஓகே, இவ்வளோதான். வேற ஒன்றுமே தேவையில்லை. பவர் சப்ளை கேசிங்கோடையே வந்துடும். ஸோ இதை கனெக்ட் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. இதுதான் இப்போ கடைகளில் நடக்கிறது. ஸோ நமக்கு ஒரு ஹார்ட்வேர் ஐடியா இருக்குமா இருந்தால் நாங்கள் காசு கொடுத்து இந்த மாதிரியான பிசி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட். ஹார்ட்வேர் ஐடியா இருக்குமா இருந்தால் அது சிம்பிள். ஒவ்வொரு பார்ட்ஸையும் தனித்தனியாக கடையில் வாங்கலாம்.
ஸோ நாங்களே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு வாங்கலாம். எனக்கு ரேம் 4 GB தேவைன்னா 4 GB, 8 GB தேவைன்னா 8 GB. ஸோ அது சின்ன சின்ன அமௌண்ட் கூடும், ப்ரைஸ் கூடும்னா நம்ம நம்மட பெர்ஃபார்மன்ஸ் கூடுன்னு ஏதாச்சும் ஒரு இதுக்கு கெஜெட்ஸ் இருக்கிற நேரம் அதுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ் கூடும். ஸோ நாங்களே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக அசம்பிள் பண்ணிவிட்டு நாங்களே யூஸ் பண்ணலாம். மானிட்டர் வேணுன்னா கடையில் வாங்கலாம், மவுஸ் வாங்கலாம், கீபோர்டு ஓகே எல்லாம் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பர்ச்சேஸ் பண்ணி வீட்டிலேயே என்ன செய்யலாம், நாங்கள் அசம்பிள் பண்ணலாம். ரைட். ஸோ இது ஒரு நல்ல வே. ஏன்னா இந்த பாடம் படிக்கிறனால நமக்கு ஒரு ஹார்ட்வேர் பற்றின ஒரு முழுமையான ஒரு அறிவு ஒன்று கிடைச்சிருக்கணும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டாக இதை நோட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் கேசிங் 5 டைப்ஸ் ஆஃப் கேசிங் இருக்குது. ஓகே. ஸோ நாங்கள் ஒவ்வொரு பார்ட்ஸ் பார்ப்போம். ஒரு சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணி பார்க்குற நேரம் அதில் சில விஷயங்கள் இருக்குது. மதர் போர்ட், ப்ரோசஸர், ரேம், ஹார்ட் டிஸ்க், பவர் சப்ளை. ஓகே. அது சுவிட்ச் மோட் பவர் சப்ளைன்னு ஏன் சொல்லுவோம்னு சொன்னால் அதில் தனியாகவே சுவிட்ச் இருக்கும். அந்த பவர் சப்ளை ஆன் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனி சுவிட்ச் இருக்கும். அதுதான் எஸ்எம்பிஎஸ்ன்னு சொல்லுவோம், சுவிட்ச் மோட் பவர் சப்ளை, இல்லாட்டி பவர் சப்ளை. ஓகே. ரைட். இந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ரைட். இதை பற்றி தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்தடுத்தா. ரைட். ஸோ இதை எழுதி கொள்ளுங்க பார்ப்போம். பார்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சிஸ்டம். ரைட். ஸோ எழுதிட்டீங்களா இருந்தா இதோட பிக்ஸை கொஞ்சம் பாருங்க. சரியா? ரைட். ஒரு சும்மா ஒரு ஐடியா வேணும் தானே. ரைட். ஒரு சிஸ்டமாக இருக்குமா இருந்தால், ரைட், ஒரு சிஸ்டம். ஸோ இதை தயவு செஞ்சு இதுக்கான நேம் சிபியூ சொல்கிறது இல்லை. ரைட். இது எல்லா கம்போனண்ட்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பார்ட். ஸோ இதை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? சிஸ்டம். ஓகே. சிஸ்டம் யூனிட். ஸோ ஒரு சிஸ்டம் யூனிட்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் பவர் சப்ளை, சிஸ்டம் ஃபேன், ஃப்ளஃபி டிஸ்க் எழுதியிருக்கோம். ஆனால் இப்போ இருக்க டெக்னாலஜியில் ஃப்ளஃபி டிஸ்க்கும் இல்லை, ஃப்ளஃபி டிஸ்க் டிரைவும் இல்லை. சரியா? ரைட். அடுத்து ஹீட் சிங்க் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, சொல்லித்தானே. ஹார்ட் டிஸ்க், ஆப்டிக்கல் டிஸ்க் மீன்ஸ் டிவிடி ராம். அடுத்து RAM இருக்குது, சிபியூ அப்படின்ற ஒரு சின்ன சிப் இருக்குது,
மதர் போர்டு இருக்கு. இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சிஸ்டம் யூனிட்ல தேவையானது. ஓகே, ரைட். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எழுதி கொள்ளுங்க பாபு. இந்த பார்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு பாக்ஸஸாக போட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றத வரைஞ்சு கொள்ளுங்க. ரைட், டயக்ராம் முடியுமா இருந்தால் ரைஸ் பண்ணுங்க, அடுத்த சாப்டர் போகிறேன். ரைட், ஓகே. ஸோ அடுத்த சாப்டர் போகலாம் என்ன? ரைட். உங்களுக்கு டைம் எழுதுறதுக்கு டைம் வேணுமா இருந்தால் சொல்லுங்க. ரைட், ஏன்னா நீங்கள் ரைஸ் பண்ணுற ஸ்பீடில் தான் நான் அடுத்தடுத்த சாப்டருக்கு போகிறேன். யா, ஓகே. ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். மதர்போர்ட், தாய்ப்பலகை, மதர்போர்ட். ஸோ ஒரு மதர்போர்ட் என்னத்துக்காக இருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லா கம்போனன்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது தான் நாங்கள் சொல்லுவோம் மதர்போர்ட். ஓகே, எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு ரேம், ஒரு விஜிஏ, ரைட். அது இல்லாமல் மதர்போர்டோடையே நாங்கள் மேலே படிச்சிருந்தோம் தானே போர்ட்ஸ், ரைட். இந்த போர்ட்டெல்லாம் மதர்போர்டோடையே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபிக்ஸடாகவே வரும். இந்த போர்ட்ஸ் எல்லாம் கொமனாக மதர்போர்டோட ஃபிக்ஸடாக வரும். உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த போர்ட்ஸில் எதுவும் பிரச்சனை இருக்குமா இருந்தால் நாங்கள் புது போர்ட்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் புது போர்ட்ஸோடு இருக்கக்கூடிய கார்டை இந்த மாதிரியான எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்ஸ் இருக்கும். மதர்போர்டில் எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய ஸ்லாட்ஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பொருத்தி கொள்ளலாம். ரைட். ஸோ ஒவ்வொரு டைப்பான மதர்போர்ட்ஸ் இருக்குது. 80 இருக்குது, 80X இருக்குது, ஃபுல் 80X, மினி, மைக்ரோ, ஐடிஎக்ஸ், பிடிஎக்ஸ், என்எல்எக்ஸ், ரைட். ஸோ இந்த மாதிரியான டைப் ஆஃப் மதர்போர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த பிக்சர்ஸை பார்க்கலாம். அதாவது ஒரு கொஞ்சம் ஓல்டு டைப்பில் இருந்து இப்போ கொஞ்சம் மாடர்னான மதர்போர்ட்ஸ் தான் வருது. எல்லாமே சின்ன சைஸில் தான் வருது. ஸோ இதை எழுதிக்கொள்ளுங்க பார்ப்போம். மதர்போர்ட்.
ரைட், ஓகே. ஸோ மதர்போர்டு டைப்ஸ், ஓகே. டைப்ஸ் ஆஃப் மதர்போர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பிக்சர்ஸை பார்த்துக்கொள்ளுங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ரைட், பிக்சர்ஸ் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், ஓகே. ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், மதர்போர்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது. ரைட். ஸோ இதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இதே மதர்போர்டை பிக்சர் தாரேன், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் தாரேன். ரைட், இதில் லேபிள் பண்ணக்கூடிய ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் தாரேன். நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், பிரிண்ட் எடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால், அதை லேபிள் பண்ணி உங்களோட கொப்பியில் ஒட்டி வைங்க. சரியா? இது வேற ஒரு மெத்தடில் எழுத முடியாது. சரியா? ஸோ அது ஒரு சரியான மெத்தடாக இருக்கும். ஸோ அப்படி செய்யும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டாக என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றா வரேன். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நாங்கள் படித்த போர்ட்ஸ். ரைட், போர்ட்ஸ் எல்லாமே இந்த சைடு இருக்குது. ஸோ நார்மலாக எங்களுக்கு போர்ட்ஸ் எல்லாமே தெரியும், கிளியர். ஆடியோ போர்ட் வரைக்கும் எல்லாமே படிச்சிட்டோம். ரைட். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வேலை வர CMOS பேட்டரி. ஸோ ஒரு CMOS பேட்டரியோட தொழில் என்ன அப்படின்னு சொன்னால், டாஸ்க், ஒரு கம்ப்யூட்டரை யோசிச்சு பாருங்க. நாங்கள் பவர் கொடுத்துருப்போம், சில நேரம் பவரே இல்லாமல் தனியாக கலட்டி வச்சிருப்போம். ஆனால் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், ஒர்க் ஆகிட்டே இருக்கும். டேட் அண்ட் டைம் என்ன செய்ய போகுது? ஒர்க் ஆகிட்டே இருக்க போகுது. இதுக்கு காரணமான ஒரு பாக்டீரியா தான் நாங்கள் சொல்லுவோம் CMOS பேட்டரி. ஓகே, அதுக்கு காரணமான ஒரு பாக்டீரியா தான் என்னது? CMOS பேட்டரி. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்ஸ். அதாவது இந்த மாதிரியான போர்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகுமா இருந்தால், நாங்கள் இல்லாட்டி இதை விட நீங்கள் ஏதாச்சும் ஒரு அப்கிரேடடான போர்ட்ஸ் உங்களுக்கு தேவையாக இருந்தால், நீங்கள் எதோட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த PCI ஸ்லாட்டில் தான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்கள கனெக்ட் பண்ணணும். அது ஒரு கார்டு மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சீரியல் போர்ட் வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால், சீரியல் போர்ட்டோட இருக்கக்கூடிய கார்டு வாங்கி இதெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். இவங்களை நாங்கள் சொல்லுவோம் PCI ஸ்லாட். ஓகே, ரைட். அடுத்து இந்த ஏரியா அவ்வளோத்தையும் 2 பிரிட்ஜாக பிரிக்கிறாங்க. ஒன்று நார்த் பிரிட்ஜ், அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சவுத் பிரிட்ஜ். கனெக்ஷனை பேஸ் பண்ணிட்டு இதை சொல்லுவோம் சவுத் பிரிட்ஜ். அடுத்து VGA கார்டெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்காக, இப்போ VGA நார்மலாக இந்த இடத்துல இருக்கும். ரைட், VGA உங்களுக்கு அடிஷனலாக தேவையாக இருந்தால் இந்த ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்லாட்டோட பேர் AGP ஸ்லாட். ஓகே, ரைட். அடுத்து RAM, இது நார்த் பிரிட்ஜ். ஓகே, நார்த் பிரிட்ஜ். ஓகே, இந்த இடத்துல பாருங்க ஹீட் சிங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஹீட் சிங்க், இந்த இடத்துல ஹீட் சிங்க் இருக்கு. ஹீட் சிங்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான மெட்டலால செஞ்சிருப்பாங்க. இதுல இந்த மாதிரியான ஃபின்ஸ் இருக்கு. ரைட், இப்போ உதாரணத்துக்கு ஹீட் சிங்க். ரைட், ஹீட் சிங்க் நீங்க இந்த மாதிரியான டெக்னாலஜி வேற எங்க பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொன்னால், வெஹிக்கல்ல ரேடியேட்டர்ஸ் இருக்கும். சரியா? கார், சூப்பர் பைக், இதுகளில் ரேடியேட்டர்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரேடியேட்டர்ஸ்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான ஒரு மெத்தடில் இருப்பார். ரைட். ஸோ இது என்ன அப்படின்னா, சர்ஃபேஸ், மேற்பரப்பளவு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறனால, ரைட், ஹீட்டை என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் டிக்ரீஸ் பண்ணுறாங்க. சர்ஃபேஸ் ஏரியாவை கூட்டுறாங்க, இதனால் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் ஹீட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஹீட் சிங்க். ஓகே, ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஹீட் சிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவை கூட்டுறாங்க. ஸோ இதனால் ஹீட் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் ரிடியூஸ் ஆகுது. அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நாங்கள் கலட்டி கலட்டி ஒரு அடுக்கி பாப்பமா இருந்தால் ஒரு பெரிய ஒரு ஷீட்டே வரும். ஆனால் அந்த பெரிய ஒரு ஷீட்டை இந்த இடத்துல வைக்க இயலாது. அதனால அதை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி மடித்து 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 வைக்கிறாங்க. ரீசன், சர்ஃபேஸ் ஏரியாவை கூட்டுறனால, மேற்பரப்பளவு கூட்டுறனால எங்களால் ஹீட்டை ரிடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். அந்த டெக் தான். அப்போ இதை தான் நாங்கள் என்னென்ன வேர்டில் சொல்லுவோம்? ஹீட் சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், என்னது? ஹீட் சிங்க். அடுத்து IDE கனெக்டர்.
இப்போ என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த மதர் போர்ட்ல இருந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு டிவைசஸுக்கு நாங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், டேட்டாவை கொடுக்கணும். ஒன்று யார் அப்படின்னு சொன்னால் ஹார்ட் டிஸ்க், இன்னொன்று யார் அப்படின்னு சொன்னால் டிவிடி ஓ சிடி ராம். இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னால் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இருக்கிற போர்ட் தான் இந்த ஐடிஇ கனெக்டர். சரியா? ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஐடிஇ கனெக்டர் ஃபெயிலியர். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் சட்டா கேபிள் இருக்குது, SATA, சாட்டா ஓ சட்டா. ஓகே, தெளிவாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? ஏன்னா இது நோட் பண்ண போகிறது இல்லை, இப்போ நோட் பண்ண போகிறது இல்லை, பிறகு தான் நாங்கள் எழுதணும். ஸோ கிளியரான ஒரு ஐடியா வச்சுக்கொள்ளுங்க. ஐடி கனெக்டரில் என்னத்தை கனெக்ட் பண்ணலாம்? ஹார்ட் டிஸ்க், டிவிடி ரொம்முக்கான டேட்டாவை கொடுக்கணும். ப்ரீவியஸாக இருந்தது ஐடி, இப்போ இந்த டெக்னாலஜி அப்படியே எதுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் சட்டாக்கு மாறி இருக்கு. சரியா? இப்போ எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னது, சட்டா சட்டா கேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ரம் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்லாட் 2 இருக்குது. ஏன் அது தர 2 போட்டிருக்காங்க, இன்ட்டு 2 போட்டிருக்காங்கன்னு சொன்னால் 2 இருக்குது. ரைட்? ரம்மை கனெக்ட் பண்ணுறதுக்கு மேபி 4 இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸும் இருக்குது, 2 இருக்கிறதும் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. அடுத்து இந்த இடத்துல பாருங்க ATX பவர் கனெக்டர். ஓவரால் இந்த மதர் போர்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பவர் சப்ளையை கொடுக்கணும். ஓவரால் இந்த மதர் போர்டுக்கே கரண்ட் சப்ளை கொடுக்கணும். இதுக்காக தேவைப்படுறது தான் நாங்கள் சொல்லுவோம் 20 பின் ATX பவர் கனெக்டர். ரைட்? 20 பின்னும் இருக்குது, 24 பின்னும் இருக்குது. ரைட்? அந்த 4 பின் அடிஷனலாக இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுற மாதிரி தருவாங்க. ரைட்? இந்த மாதிரி இடங்களில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்? அப்போ 4 பின்ஸில் இருக்கக்கூடியதும் இருக்குது. அப்போ மெயினாக மதர் போர்டுக்கு பவரை கொடுக்குறது நாங்கள் என்னென்னு சொல்லுவோம் ATX பவர் கனெக்டர். ரைட்? ஸோ இந்த இடத்துல பார்த்தா இது CPU, இதுக்கு மேலேயும் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹீட் சிங்க் இருக்கும். ரைட்? கொஞ்சம் பெரிய அளவிலான ஒரு ஹீட் சிங்க் இருக்கும். இந்த ஹீட் சிங்க்கு மேலே கூலிங் ஃபேன் இருப்பார். அந்த கூலிங் ஃபேனுக்கு பவர் கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல ஒரு போர்ட் இருக்கும். ஸோ இந்த கூலிங் ஃபேனுக்கு என்ன செய்யும், பவர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான கூலிங் ஃபேன் எப்படின்னா இப்போ காற்றை உள்ளுக்கு இழுக்கும். ரைட்? காற்றை வெளியே தள்ளாது, அதை உள்ள என்ன செய்ய போகுது அப்படின்னு சொன்னால் உள்ளுக்கு இழுக்க போகுது. ரைட்? அப்போ தான் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் அந்த ஏர் ஹீட் சிங்கில் பட்டு ஹீட் சிங்க் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் கூலிங் ஆகும். ஸோ ஹீட் சிங்க் கூலிங் ஆகினா இந்த இடத்துல சிபியூவை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் இதில் தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ சிபியூவும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கூல் டவுன் ஆகும். ஓகே, ஸோ இதை நாங்கள் சொல்லுவோம் CPU சாக்கெட். ஓவராலாக இது CPU சாக்கெட். ஏன்னா சிபியூவை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா CPU சாக்கெட். ஸோ CPU சாக்கெட்டுக்கு மேலே ஹீட் சிங்க் வைப்போம். ஹீட் சிங்க்கு மேலே ஆணியெல்லாம் போட்டு மவுண்ட் பண்ண என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூலிங் ஃபேன் இருக்கும். அந்த கூலிங் ஃபேன் என்ன செய்ய போகுது, காற்றை உள்ளுக்கு இழுக்க போகுது. ரைட்? யாரை சக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். ஓவராலாக இதுதான் என்ன அப்படின்னு சொன்னால் மதர் போர்டில் எங்களுக்கு தெரிய வேண்டிய சில பார்ட்ஸ். ரைட்? ஒரு தடவை பாருங்க, எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. டவுட் டவுட் எதுவும் இருக்கா இதில்? ஏதாச்சும் ஒரு போர்ட் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகே, டவுட் இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு போவோம். இதுக்கான ஒரு ஸ்பேஸ் விடுங்க. சரியா? கொப்பியில் சின்ன ஸ்பேஸ் விடுங்க. நான் இதுக்கான இமேஜ் தரேன். இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அந்த இமேஜை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கொப்பியில் ஒட்டிட்டு அதை குறிச்சு கொள்ளுங்க. ரைட்? நான் இதை பிக்கும் தரேன். சரியா? ரைட். ஸோ இப்போ இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்க. ஒரு மதர் போர்டில் இருக்கக்கூடிய மெயினான பார்ட்ஸ் ஒரு 10 விஷயத்தை நேம் பண்ணியிருக்கேன். ரைட்? இது அவ்வளோத்தையும் எழுதி கொள்ளுங்க.
ரைட், ஓகே. எழுதிட்டீங்களா? ரைட், சாரி. எழுதுங்க பாப்போம். எழுதிட்டா ரைஸ் பண்ணுங்க, நான் அடுத்த சாப்டர் போகிறேன். அதாவது இந்த 10 பீசஸையும் நாங்கள் தனித்தனியாக ஹெட்டிங் போட்டு அதுக்கான ஒரு பாயிண்ட் எழுதிட்டு போவோம். ஓகே, எழுதியாச்சா? எழுதிட்டா ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ இதில் முதலாவது ஹெட்டிங், ரைட், 24 பின் ஏடிஎக்ஸ் பவர் கனெக்டரை பற்றி படிப்போம். ரைட். ஸோ இதில் ரெண்டு டெக்னாலஜி இருக்கு. ஒன்று ஏடி அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு, அடுத்து ஏடிஎக்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்கு. அதாவது ஏடி மீன்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜி. அடுத்து அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியும் எக்ஸ்டெண்டட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. இப்போ இருக்கலாம்லாம் ஏடிஎக்ஸ் கேபிள் தான் இருக்கு. ஸோ இந்த ஏடிஎக்ஸ் கேபிள் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் 24 பின்ஸ் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் மதர் போர்டில். இது மதர் போர்டுக்கான பவரை சப்ளை பண்ணக்கூடியது தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஏடிஎக்ஸ் பவர் கனெக்டர். மதர் போர்டுக்கு நம்ம பவர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு மதர் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு கனெக்டரை தான் நாங்கள் சொல்லுவோம் ஏடிஎக்ஸ் பவர் கனெக்டர் 24 பின். ஸோ ஏடி இருந்தது, பிறகு ஏடிஎக்ஸ் வந்தது. ரைட். ஸோ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பார்ப்போம். பவர் கனெக்ஷனில் ஏடிஎக்ஸ் 24 பின் பவர் கனெக்டர் மறக்கிறது இல்லை. ஏடிஎக்ஸ்ன்றது மதர் போர்டுக்கு பவரை கொடுக்குறது.
ரைட், ஓகே. ஸோ அடுத்தது இந்த சிபியு சாக்கெட். ஸோ சிபியு சாக்கெட்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், சிபியு அப்படின்ற ஒரு சிப்பை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சாக்கெட்டை தான் நாங்கள் சொல்லுவோம் சிபியு சாக்கெட். ரைட், சிம்பிள். அப்போ நான் சிபியு சாக்கெட் அப்படிங்கிறப்ப ஸ்லாட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் பாவிச்சிருக்கேன். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸ்லாட் அப்படிங்கிற ஒரு வேர்ட் பாவிச்சிருக்கேன். ஸோ ஸ்லாட்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா இது பாஸ் பேப்பரில் கேள்வியாக வந்தது 2011 12. ரைட், ஸ்லாட்ன்றது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ ரேம் ஸ்லாட் அதுக்குள்ள சொல்லுவோம். ரேம் ஸ்லாட், பிசிஐ ஸ்லாட், எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட், மெமரி ஸ்லாட் அப்படி சொல்லுவோம். ஆனால் சொக்கட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சிபியூக்கு தான் நாங்கள் சொக்கட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ரைட், ஸோ சிபியூன்ற ஒரு சின்ன சிப்பை கனெக்ட் பண்ணக்கூடியது தான் சிபியூ சொக்கட். ரைட், ஓகே. ஸோ நோட் பண்ணுங்க பாப்போம், சிபியூ சொக்கட் ஆல்சோ. ஓகே, ரைட். அடுத்து மெமரி ஸ்லாட். ரைட், அப்போ மெமரி ஸ்லாட்ன்றது அவங்க என்னத்தை சொல்ல வராங்கன்னு சொன்னால், ரேம் ஸ்லாட் ரெண்டு பேர் இருக்கு, அல்லது மெயின் மெமரி ஸ்லாட். இதில் என்னத்தை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு தேவையான ரம்மை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்லாட், நாட் சாக்கெட். சிபியூக்கு தான் சொக்கட்னு சொல்கிற ஒரு நேம் வருது, ரம்முக்கு என்னது ஸ்லாட். ரைட், மறக்காதீங்க. ஸோ இதை நோட் பண்ணுங்க பாப்போம் பாஸ்ட்டு.
ரைட், ஓகே. அடுத்து அந்த அதர் சர்க்கியூட் ஸ்லாட். இப்போ அதர் சர்க்கியூட் ஸ்லாட் அப்படின்னு சொல்றது என்னன்னா, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பிசிஐ ஸ்லாட் அப்படின்னு சொல்லி, ரைட். இப்போ ஒரு மதர் போர்டில் இதைத்தான் நாங்கள் சொல்லுவோம் அதர் சர்க்கியூட் ஸ்லாட். ரைட், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட், இதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் அதர் சர்க்கியூட் ஸ்லாட்ஸ். ரைட். ஸோ இதில் யாரை யாரை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஒன்று சொல்லியிருக்காங்க விஜிஏ கார்டை எங்களால் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா நான் சொல்லிட்டேன் இந்த அதர் சர்க்கியூட் ஸ்லாட், அதாவது இந்த எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட் எல்லாமே எங்களுக்கு மதர் போர்டோட கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகினா, இல்லாட்டி எங்களுக்கு அடிஷனலாக நான் ஆட் பண்ணணும், அப்கிரேட் பண்ணணுமா இருந்தால் நான் அந்த போர்ட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்லாட்டில் கனெக்ட் பண்ணலாம். ஒன்று விஜியை கனெக்ட் பண்ணலாம். அடுத்து அதே மாதிரி சவுண்ட் கார்டும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணலாம். நெட்வொர்க் கார்டு இருக்குது, கனெக்ட் பண்ணலாம். மொடம் கார்டு இருக்குது. டிவி டியூனர் கார்டு இருக்குது, அதாவது டிவியில் இருக்க மாதிரியான போர்ட்ஸ் இருக்கக்கூடிய கார்டும் இருக்குது. ஒரு கம்ப்யூட்டரில் அதை கனெக்ட் பண்ணலாம். ரைட். ஸோ அதர் சர்க்கியூட் ஸ்லாட்டில் என்னென்ன இருக்குன்றதை நோட் பண்ணுங்க, ஒவ்வொன்றா பார்ப்போம். இந்த ஏரியா கொஞ்சம் நோட்ஸ் ஏரியா, கொஞ்சம் எழுத வேண்டி இருக்கு. ரைட், இதில் முதலாவது பார்ப்போம் விஜிஏ கார்டு. ரைட். இப்போ விஜிஏ கார்டு அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளாம் எங்களுக்கு தெரியும் விஜிஏ போர்ட் அதாவது விஜிஏ போர்ட்டோட சேர்ந்த ஒரு கார்டு. இந்த கார்டை தான் என்னத்தில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அந்த பிசிஐ எக்ஸ்பேன்ஷன் ஸ்லாட்டில் இல்லாட்டி அந்த அதர் சர்க்கியூட் போர்ட் ஸ்லாட்டில் என்ன செய்யலாம், கனெக்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த விஜிஏ போர்ட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அடிஷ்னலாக வேலை செய்யலை அப்படின்னா அது மதர் போர்டோட தானே கனெக்ட் ஆகிருக்கு விஜிஏ போர்ட். ஸோ அடிஷ்னலாக தேவையாக இருந்தால் இந்த மாதிரியான கார்டை வாங்கி என்ன செய்யலாம், நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஒரு கேமிங் சைடில் இருக்கிற நேரம், இல்லாட்டி கொஞ்சம் விஷுவல்ஸ் கூட கிராஃபிக்கான வேலை செய்கிற நேரம், எடிட்டிங் செய்கிற நேரம் விஜே கூட தேவைப்படும். அப்போ அந்த நேரம் எனக்கு அடிஷ்னலாக விஜிஏ வேணுமா இருந்தால் நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் இந்த விஜிஏ கார்டை இன்ஸ்டால் பண்ணுவேனா இருந்தால் ஓகே. ரைட். மதர் போர்ட்லேயே இருக்கிறத நாங்கள் சொல்லுவோம் ஒன்போர்ட் விஜிஏ. இந்த மாதிரியான விஜிஏ நாங்கள் சொல்லுவோம் எக்ஸ்டர்னல் விஜிஏ, இல்லாட்டி விஜிஏ கார்டு அப்படின்னு சொல்லுவோம். ரைட். மதர் போர்ட்லேயே இருக்கிறது, மதர் போர்டில் கண்டிப்பாக வரும், அது சொல்லுவோம் ஒன் போர்ட் விஜிஏ. ரைட். ஸோ இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்பா, விஜிஏ.
ஓகே. முடிஞ்சா எழுதிட்டீங்களா பிஜி?